ஹலோ கோடஸ், நான் உங்கள் கோட ஃப்ரெண்ட். இந்த எபிசோடில் டாட்டோட கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சான டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமோட டிசிஷன் பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். த ஸ்டேட்மெண்ட் சிம்பிளி செக்ஸ் த கண்டிஷன் அண்ட் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை தென் த ஸ்டேட்மெண்ட் வித்தின் த பாடி வில் பி எக்ஸிக்யூட்டட். பட் இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை தென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் சிம்பிளி இக்னோர்ட். இது மீனிங் என்னென்னா, ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட பாடியில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட சின்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் கர்லி ப்ராக்கெட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கண்டிஷன், அதாவது இப்போது ஒரு கண்டிஷன் சொல்கிறோன்னா ஏஜ் வந்து 18 மேலே இருக்கணும், ஏஜ் வந்து 18 கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த கண்டிஷனோ இல்லை எக்ஸ்பிரஷனையோ நம்ம இந்த கண்டிஷன் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கீழே வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ இல்லை மெத்தட்ஸ் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும், அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாய்ட் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இஃப்பில் ஏ வந்து கிரேட்டர் தேன் 3 இருந்ததுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா ஏ வந்து நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏ வந்து 3யோட பெருசு தான், அதனால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் ஏ வந்து லெஸ்ஸர் தென் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இக்னோர் ஆகிடும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வந்துச்சு. பிகாஸ் ஏ வந்து 3யோட கிரேட்டர் தென். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் ப்ரோக்ராம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக இஃப் மாதிரி தான். பட் வந்து சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது இக்னோர் பண்ணிடும் இஃப்பில். இஃப் எல்ஸில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஏ வந்து கிரேட்டர் தென் 30 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இல்லைனா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்ததுனால இது கிரேட்டர் தென் 30 இல்லாததுனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுது. எல்ஸ் பார்ட் போன உடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை வருது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வந்துச்சு. பிகாஸ் இது வந்து இக்னோர் ஆகிடுச்சு. இக்னோர் ஆகிறதுனால எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் லேடர். ஸோ இஃப் எல்ஸ் லேடர் வந்து சிமிலர் டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் என்னன்னா நிறைய இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நிறைய கண்டிஷன் எல்ஸ் பார்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட் ஐ ஈக்குவல் டு 20 நான் அசைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து செக் பண்ணுறேன், ஐ வந்து 10 கூட ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா செகண்ட் கண்டிஷனான இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ ஈக்குவல் டு 15 இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கீழே இருக்கிற இஃப் எல்ஸ் இஃப்க்கு போயிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா பார்க்கும். சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு பிரிண்ட் பண்ணோம். அப்படி ஆச்சுன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இது டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்ஸ் இஃப் லேடர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த எல்சி ஸ்டேட்மெண்டான பிரிண்ட் ஐ இஸ் 20 வந்து பிரிண்டா இருக்கு. இதுக்கு ரீசன் ஐ வந்து 20 கூட ஈக்குவலா இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்டா இருக்கு. சப்போஸ் இது வந்து ஈக்குவலா இல்லைன்னா நம்மளுக்கு டைரக்டாவே எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்ற எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல்ஸ் லேடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் வந்து சிமிலர் டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம நெஸ்டட் பண்ணுறோம். அதாவது ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப்பை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால தான் நெஸ்டட் இஃப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணிட்டேன். இஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் 10 இருந்ததுன்னா கண்டிஷனுக்குள்ளே போகுது, ஸ்டேட்மெண்ட்குள்ளே போனோடனே ஏ வந்து வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் எது ஆகுதுன்னா ஏவோட வேல்யூ வந்து +1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஏவோட கரண்ட் வேல்யூ வந்து 11. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனில் இஃப் ஏ இஸ் லெஸர் தென் 10 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் பிரிண்ட் பண்ணும், இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆல் த கண்டிஷன் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் இதில் வந்து ஏ வந்து 11ல் இருக்குது, 11 வந்து 10ஓட ஸ்மாலர் தான், அதனால இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப். இஃப்குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப்க்கும் லேடர் இஃப்க்கும் கன்ஃபியூஸ் வேணாம். லேடர் இஃப்ல நிறைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நெஸ்டட் இஃப்ல இஃபோட இஃபே வந்து நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப்க்கும் இஃப் எல்ஸ் லேடருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃபோட ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் தான் ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃபோட காம்ப்ளிகேஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான். ஸோ ஸ்விட்ச் கேஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா தேர் கான் பி எனி நம்பர் ஆஃப் கேசஸ். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் த வேல்யூ நாட் பி ரிப்பீட்டட். அந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னது பார்த்தீங்கன்னா த கேஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் இன்க்ளூட் ஒன்லி கான்ஸ்டன்ட்ஸ். இட் ஷுட் நாட் பி வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரன்ஷன். அந்த கேஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கணும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி a ஃப்ளோ கண்ட்ரோல். அதாவது ஒரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த கேஸை வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸ் வந்து ஆப்ஷனல் தான், அதை வந்து நம்ம போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த 4 ரூல்ஸ் தான் ஸ்விட்ச் கேஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸோட சின்டெக்ஸை பார்க்கலாம். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பிராக்கெட்டில் எக்ஸ்பிரஷன், கேர்லி பிராக்கெட்டில் கேஸ் அண்ட் வேல்யூ 1. அந்த வேல்யூ 1 யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ 1 கரெக்டாக இருந்ததுன்னா அது கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் அந்த கேஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த கேஸுக்கு மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் கேஸுக்கு போகும்போது அந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த வேல்யூக்கு எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ போகும். ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த கேஸ் விட்டு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஜம்ப் பண்ணிவிட்டு சப்போஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட்டான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக் ப்ரோக்ராமில் பார்ப்போம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 1 அசைன் பண்ணிட்டேன். அதை ஸ்விட்ச் கேஸில் வந்து ப்ராக்கெட்டில் ஏ வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து கேஸ் 1ஓட மேட்ச் ஆயிருந்துன்னா வேல்யூ இஸ் 1ன்னு வரும். சப்போஸ் கேஸ் வேல்யூ வந்து 2ஆக இருந்ததுன்னா 2ஓட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அதே மாதிரி பிரேக் ஆகி சப்போஸ் இந்த வேல்யூ வந்து சேமாக இல்லாத நேரத்தில் டிஃபால்ட் கேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு கேஸ் 1 வேல்யூவான பிரிண்ட் வேல்யூ இஸ் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ்
ஏ ஈக்குவல் டு 3 நான் வைக்கிறேன்னா இதோட ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல அந்த ஆன்சரை சொல்லுங்க. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ இஸ் 3 வருது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஏவோட வேல்யூ வந்து பாஸ் ஆகுது, அந்த ஏவோட கேஸ் வேல்யூ வந்து ஸ்கிப் ஆகுது பிகாஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. கேஸ் வேல்யூ 2வும் ஸ்கிப் ஆகுது பிகாஸ் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கேஸ் வேல்யூ 3 வந்து பிரிண்ட் ஆகுது பிகாஸ் அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, எந்த வேல்யூமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகாமல் டைரெக்டாக டிஃபால்ட் கேஸ்க்கு ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ ஜம்ப் ஆகி அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஸ்விட்ச். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, அதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நம்ம நெஸ்டட் இஃப் பார்த்தோம், அந்த நெஸ்டட் இஃப் மாதிரி தான் ஸ்விட்ச் கேஸ் நெஸ்டடும். ஒரு ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள நிறைய ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்விட்ச் கேஸ் நெஸ்டட்னு சொல்லலாம். ஸோ அதோட பேசிக் ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்ச் கேஸ் எழுதிட்டேன். அந்த ஸ்விட்ச் கேஸில் வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்விட்ச் கேஸோடக்கு பாஸ் ஆகும். சப்போஸ் அந்த ஸ்விட்ச் கேஸில் இருக்கிற வேல்யூ வந்து கரெக்டாகுதுன்னா அதோட கேஸோட கீழே கீழே போயிட்டு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கேஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு 1 அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டிங் பியில் வந்து கோட் ஆஃப் ஃப்ரெண்டு நான் ஸ்டிங் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸில் வந்து ஏ வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஏ வேல்யூ பாஸ் பண்ணி கேஸ் 1ல் வந்து அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது கேஸ் வேல்யூட ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் இங்கே ஸ்விட்ச் வச்சுருக்கோம். ஸோ ஸ்விட்ச் கேஸ்க்கு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பி வேல்யூ வந்து அடுத்த ஸ்விட்சில் பாஸ் பண்ணுறேன். அதில் வந்து கோட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து ஸ்டிங்காகவும் இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கேஸ் கோடர்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பியில் வந்து கோடர் ஃப்ரெண்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், கோடர்னு யூஸ் பண்ணல. அதனால் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த கேஸு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுது, பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேஸ் போகுது. நெக்ஸ்ட் கேஸில் வந்து ஃப்ரெண்டுன்னு இருக்குது, அந்த ஃப்ரெண்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாதனால பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேஸ் போகுது. நெக்ஸ்ட் கேஸில் வந்து கோட் ஆஃப் ஃப்ரெண்ட்னு இருக்குது, அதனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் கேஸ் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இங்கேயே அந்த ஏ வேல்யூ வந்து பாஸ் ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படி இருந்தால் அது வந்து செகண்ட் கேஸுக்கு போகும். செகண்ட் கேஸ்லேயும் அது இல்லைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் எப்படி ரன்னாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஃப்ரெண்ட்ன்ற வேல்யூ பிரிண்டாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, செகண்ட் கேஸும் ஸ்கிப் ஆகிடுச்சு, தேர்ட் கேஸில் இருக்கிற வேல்யூ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துன்னா கோட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட டைப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். Thank you, Coder friends.